Yes, welcome back. Last video we have seen about measurement of mass and time. Now we are going to discuss about accuracy errors, significant figures, rules, அதோட dimensions. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறதா தான் இருந்தோம். பட் நம்மளால் டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறோன்னா we are continuing with this video. Now also I am telling இதையும் நம்மளால் ஸ்டெப்லெட்டர் டைப்புக்குள்ளே கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா it will also extend to another part. அதனால் ஒவ்வொரு பார்ட்டையும் நிதானமாக பார்க்கும்போது உங்களால் இன்னுமே கூட தனித்தனியாக டாபிக்ஸ் மாதிரி எடுத்து நோட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். ஸோ ரிகார்டிங் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். இதில் வந்து பார்க்கும்போது இந்த அக்யூரசி ப்ரெசிஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இது ரெண்டுமே எதை பற்றி குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட். ஸோ ஒரு பொருளை நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டோட அக்யூரேட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் இல்லையா. அந்த அக்யூரசிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட க்ளோஸான வேல்யூஸ் வருது அப்படிங்கிறது. அப்போ இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின டெஃபினேஷனையும் அதோட எக்ஸாம்பிளையும் இங்கே கொடுத்துருக்கோம். அதை பொறுத்து நம்மளால் இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டினியூங் வித் எரர். The result of every measurement by a measuring instrument contains some uncertainty. This uncertainty is called as error. அதை நான் மெஷர் பண்ணும்போது சில அன்சர்டனிட்டிஸ் வரும். அது என்ன அன்சர்டனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வட்டம் அல்லது ஒரு ரூபா காயின் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ எக்ஸ்னு கிடைக்குது. அதுவே இன்னொரு மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது ஒய்ன்னு கிடைக்குது, அப்புறம் இசட்னு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 3.85 வருது, அதுவே இங்கே 3.88 வருது, இங்கே 3.48 வருது. ஸோ த டிஃப்ரென்ஸ், இந்த அன்சர்டனிட்டிக்கு தான் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எரர். ஒரே ஆப்ஜெக்ட், அதை மெஷர் பண்ணுற 3 எக்யூப்மெண்ட். ஸோ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர் எவ்வளோ இருக்குது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அல்லது ஒரே ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டை வெவ்வேறு இடங்களில் நம்ம செக் பண்ணும்போது வெவ்வேறு விதமான வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கூட we will get this. So we shall distinguish between the two terms accuracy and precision. அது என்னன்னு பார்த்தோன்னா, the accuracy of a measurement is a measure how close the measured value is to the true value of the quantity. But precision tells us to what resolution or limit the quantity is measured. ஸோ இது ரெண்டுத்துக்குமான சிமிலாரிட்டி வித்தியாசம் இது எல்லாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு மெஷர்டு வேல்யூவோட க்ளோஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கிலோ கல் எடுக்கிறோன்னு வைங்க, இடக்கல்லில் போடுவோம் இல்லையா, ஒரு 5 கிலோ கல், அதை கொண்டு போய் ஒரு மெஷர்மெண்ட் பேலன்ஸில் வைக்கிறோம். வைக்கும்போது அது 5ன்னு தான் காட்டணும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 4.85 இல்லை 4.92 இல்லை 4.93 அப்படின்னு அக்யூரேட் வேல்யூ, ஆல்மோஸ்ட் ஒரு அக்யூரேட் வேல்யூ அது கொண்டு வருது அப்படிங்கிறது பேர் அக்யூரசி. பட் ப்ரெசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு மெனி ரெசல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். சப்போஸ் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த சர்டன் லென்த் இஸ் நியர்லி, இப்போ 3.678 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டே எடுக்கிறோம். இன் ஒன் எக்ஸ்பிரிமெண்ட் யூஸிங் எ மெஷரிங் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் 0.1 சென்டிமீட்டர் த மெஷர்மெண்ட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் டு பி 3.5. இப்போ இந்த 3.5ங்கிறது இந்த 0.1 ரெசல்யூஷன் 0.1 ரெசல்யூஷனில் நம்ம எடுக்கும்போது 3.5ஆக இருக்கலாம், 3.4ஆக இருக்கலாம். 3.6ன்னு சொன்னால் இட் வில் பிகம் அக்யூரேட். ஓகேவா? அதுவே இன் அதர் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் மெஷரிங் டிவைஸ் ஆஃப் கிரேட்டர் ரெவல்யூஷன், இப்போ 0.01ல் வைக்கிறோன்னு வைங்க, இப்போது 3.38ன்னு வருது. ஸோ இப்போ நமக்கு முதல்ல கிடைச்ச வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5, இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய வேல்யூ 3.38. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஹேஸ் மோர் அக்யூரசி. ஏன்னா 3.678 இருக்கக்கூடிய கல்லில் 3.5 0.1 ரெசல்யூஷனில் மிஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த இதில் அக்யூரசி அதிகமாக இருக்குது. பட் லெஸ் ரெசல்யூஷனுங்கிறது 0.1 டிஃப்ரென்ஸில் வருது. அதுவே த செகண்ட் மெஷர்மெண்ட் இஸ் லெஸ் அக்யூரேட் பட் மோர் ப்ரிசைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூவோட எவ்வளோ க்ளோஸ்னஸில் வருது, இங்கே 3.38. இந்த ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாயிண்டில் 0.01 வரைக்கும் போகுது. ஸோ இந்த ரெசல்யூஷனில் நம்ம மெஷர் பண்ணும்போது ஹவு க்ளோஸ், ஓகேங்களா. இதில் க்ளோஸ்னஸ், அக்யூரசி இஸ் நத்திங் பட் க்ளோஸ்னஸ். அதே மாதிரி ப்ரிசிஷன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ரெசல்யூஷன், ஹவு மச் ரெசல்யூஷன் வரைக்கும் அதோட வேல்யூஸ் நமக்கு மேட்சபிளாக வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். நம்ம இதில் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதில் க்ளோஸ் டு தி ட்ரூ வேல்யூ அப்படின்னா அக்யூரசி, க்ளோஸ் டு த ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிசிஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட்டு எரர்ஸ். இந்த எரர்ஸில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரருங்கிறது நத்திங் பட் இட் மே பி இன் ஒன் டைரக்ஷன் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதில் சில டைப்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் எரர், எரர் டியூ டு இன்பர்ஃபெக்ட் டிசைன் சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை கேலிப்ரேஷன் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெயிட் மிஷினில் எப்போதுமே காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். இந்த ட்ரேயோட வெயிட்டு ஒரு 200 கிராம் இருக்குது, 0.200 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேவை வச்சுட்டு 0 பண்ணுவாங்க. 0 பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அது மேலே வெஜிடபிள்ஸை போடுவாங்க. ரைட்டா? சப்போஸ் இந்த 200 கிராம் இருக்கக்கூடிய ட்ரேவை விட்டுட்டு இங்கே ஒரு 180 கிராம் இருக்கக்கூடிய ட்ரேயை மாற்றுறாங்க. அப்போ மாற்றாமல் அதே 0 செட்டிங் வச்சாங்கன்னா என்ன ஆகும், -20. அப்போ நம்ம போடக்கூடிய இடையில கரெக்டாக அந்த -20 மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன் ப்ராப்பராக பண்ணாமலோ இல்லை கேலிப்ரேஷன் ப்ராப்பராக பண்ணாமலோ இருந்தால் அதுக்கு பேர். அடுத்து இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜரை ப்ராப்பராக செய்யாமல் பண்ணோன்னா இந்த பிரச்சனை வரும். அதாவது ஒரு தெர்மாமீட்டரை என்ன பண்ணோன்னா ப்ராப்பரான இடத்துல வைக்காமல் ஆம்பிட்டுன்னு சொல்லக்கூடிய கைகளுக்கு நடுப்புற வைக்கிறது, இல்லை அன்வான்ட் ஸ்பேசஸில் நம்ம இப்போ காலில் கொண்டு போய் பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறது, ஃபீட்டில் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வச்சுங்களேன், அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண டெம்பரேச்சரோட லோயராக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன, நாக்குக்கு கீழே டங் ஏரியாவில் வச்சு பார்க்கும்போது தான் டெம்பரேச்சரை நம்மளால் உணர முடியும். மற்றபடி அன்வான்ட் ஸ்பேசஸில் வச்சு அதோட டெம்பரேச்சர் ரேண்டம் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸில் ப்ராப்பராக பண்ணலைன்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். அடுத்து பர்சனல் எரர் இஸ் நத்திங் பட் இண்டிவிஜுவல்ஸ் பயாஸ். எடுக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறவங்க ப்ராப்பராக எடுக்காமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிபி மீட்டர் இருக்குது, பிபி ப்ரெஷரை ஹோல்டு பண்ணுறதுக்கு மீட்டர் வச்சுருக்கோம்னா அதுலேருந்து வரக்கூடிய டியூப்பை எடுத்து ஹியூமன் ஹேண்டில் ப்ராப்பராக அதை டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணாமல் விட்டோம்னா இங்கேயும் நமக்கு வேரியேஷன்ஸ் நிறைய காட்டும். ஸோ என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் வரக்கூடிய எரருக்கு பேர் இந்த எரர்ஸ். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கில் வரும். அடுத்து ரேண்டம். ஸோ ரேண்டம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். These are the errors which occur irregularly and hence are random. இது எந்த பேசிஸில் வரும்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5 ட்ரையல் வரைக்கும் கரெக்டாக 5வது ட்ரையலில் மிஸ் ஆகுதுன்னா அது அதே இன்டர்வலில் 10வது இன்டர்வலில் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது 8லேயும் மாட்டும், 9லேயும் மாட்டும். ஸோ எந்த இடத்துல வேணால் இது ரேண்டமாக வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ரேண்டம் எரர். இதெல்லாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா டியூ டு அன்பிரிடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ். இது டெம்பரேச்சரால் இருக்கலாம், வோல்டேஜ் சப்ளையால் இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸால் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்ச் மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ரேஞ்ச் மெஷர்மெண்ட்டுங்கிறத நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த எரர்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். when the same person repeat the same observation, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீடிங் வரும். இப்போ ஒரே ஆள் ஒரே மெஷர்மெண்ட்டை ஒரே டிவைஸில் பண்ணும்போதுமே கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் எரர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், அப்புறம் பர்சன்டேஜ் எரர்னு 3 விஷயம் இருக்குது. ஸோ இதில் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் அண்ட் ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், 3.5 கிலோ இருக்கிற ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணும்போது முதல் ரீடிங்கில் 3.45, ரெண்டாவது ரீடிங்கில் 3.546, மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 3.5, அடுத்து 3.52. இப்படி வரக்கூடிய இந்த எரர்ஸ் வித் இதோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3.5 minus 3.45 0.05 எரர் அப்படிங்கிற இந்த எரர்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் எரர். அதுவே the relative error is nothing but a ratio of mean absolute error to the mean value of the quality measure. இப்போது இந்த எரர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா எரர்ஸோட காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு மீன் வேல்யூ 4 அப்படின்னு எடுத்து அந்த வேல்யூவையும் ஓகே இந்த டோட்டல் வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேட்டிவ் எரரோட பர்சன்டேஜில், அதாவது 100% அதை சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ், இல்லை பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுது. இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி காட்டலாம். இதோ இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் கூட இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ வாட் ஆர் மீன் பை த காம்பினேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வரைக்கும் பார்த்தது வெயிட் மிஷினை வச்சே ஓட்டிட்டோம், ரைட்டா? இங்கே வெயிட் மிஷின் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸை பற்றியே நம்ம சொல்லலாம். ஒரு வால் கிளாக் இருக்குது, அந்த வால் கிளாக்கில் ஒரு பெண்டுலம் தொங்கிட்டு இருக்கு.
இந்த பக்கமும் போயிட்டுருக்கு. தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் டைம் அண்ட் தட் இஸ் டிபெண்ட் அப்பான் கிராவிட்டி. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கு. இது வெலாசிட்டி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இப்படி ஒரு 3-4 டைம்ஸ் வேரியபிள் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணும்போது காம்பினேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் எரருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில விதிகள் இருக்குது. அந்த விதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர் ஆஃப் எ சம் ஆர் ஏ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னு ஒரு எரர் இருக்குது. அதே மாதிரி பவர் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விதி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலாவே எடுத்துப்போமே. mr² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா இங்கே எம்ங்கிற குவான்டிட்டியும் r² குவான்டிட்டியும் மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளிக்கான ப்ராடக்ட் அதுக்கான மீனிங் இங்கே வந்துடுது. அதே மாதிரி r² இருக்கு இல்லையா, இதில் பவர் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரைஸ்டு டு ஏ பவர். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இதில் NCERT பேஸ்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி AMSல் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் இதில் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அடுத்த எக்ஸசைஸில் உங்களுக்கு சொல்லி இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹோம்ஒர்க்கையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வி ஆர் கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட் வித் கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் நவ். சரிங்களா? ஸோ கான்செப்ட் படி சம் ஆர் டிஃபரன்ஸ்னு வரும்போது த அப்சல்யூட் எரர் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் இஸ் தி சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர்ஸ். எல்லாத்தையும் சம் பண்ணால் போதும். அதுவே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் தி ரிலேட்டிவ் எரர். ஸோ ஒரு விஷயம் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சம் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸை ஆட் பண்ணி மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ வந்துருச்சு அப்படின்னா வி ஆர் டீலிங் வித் தி ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவே ரிலேட்டிவ் எரர் டு தி பவர்னு வரும்போது a பவர் எக்ஸோ இல்லை b பவர் ஒய்யோ வந்துச்சுன்னா y இன்ட்டு del b பை b அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் y இஸ் டிஃபரன்ஷியேட்டட். நம்ம டிஃபரன்ஷியேஷன் dx பை db அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன் மெத்தடுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதில் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see. The next topic, the foremost topic, the important topic is significant figures. Significant figuresனா என்ன அப்படிங்கிறத பற்றியும் we have to see. ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் நமக்கு எரர்னு ஒன்று வரும்னு சொல்லிட்டோம். Thus the result of measurement should be reported in a way. அந்த வேங்கிறதே என்னென்னா அதோட ப்ரிசிஷனை நம்ம சொல்கிறதுக்காக தேவைப்படும். ஸோ சில நேரங்களில் ஒரு கிலோகிராம் மாதிரியான ஒரு நார்மல் குவான்டிட்டி இருக்குன்னா அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்லேயோ கிலோகிராம்லேயோ செகண்ட்லேயோ சொல்லும்போது இந்த செகண்டுங்கிறத 10 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லிடலாம். அதுவே ஒரு உசைன் போல்ட் மாதிரி ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்லட் ஓடும்போது 9.39 செகண்ட்ஸ் அப்படின்னு அந்த டபுள் டிஜிட் வருது. எதனால் இந்த டபுள் டிஜிட் வருதுன்னா இட் மஸ்ட் ஷோ தி ப்ரிசிஷன் ஆஃப் தி மெஷர்மெண்ட். ஏன்னா 9.39க்கும் 10க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அந்த பாயிண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் படி நம்ம கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ப்ரிசிஷன். ஸோ நார்மலி த ரிப்போர்ட் ரிசல்ட்ஸ் இஸ் அ நம்பர் தட் இன்க்ளூட் ஆல் டிஜிட்ஸ் இந்த நம்பர். இதில் வந்து 9.39 மட்டும்தான் இருக்கா, 9.39 0 0 5 4 3 2 எப்படி வேணால் வரலாம். இங்கே 2 வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டிங் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The rules are nothing but the following examples. They include, as already mentioned, the precision. Precision-ங்கிறது mandate. அதே மாதிரி the choice of change of difference units does not change the number of significant digits. நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த யூனிட்ஸை பொறுத்து இங்கே டிஜிட்ஸ் மாறுறதுங்கிறது டிபெண்ட் கிடையாது. ஸோ they do not change. For example, length 2.308 சென்டிமீட்டருங்கிறதுல 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். இப்போ இதே வேல்யூ நம்ம என்னவா எழுதலாம்னா 0.02308 மீட்டர். ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻² மீட்டர். அப்போ டிவைடட் பை 10ன்னு கொடுக்கும்போது 0.028 வந்துருச்சு. அப்பையும் 1 2 3 4. லைக்வைஸ் 1 சென்டிமீட்டர் இச் இஸ் நத்திங் பட் 10 மில்லிமீட்டர். அப்போ இந்த வேல்யூவோட 10 மல்டிப்ளை பண்ணுறோன்னா 23080. இப்போ 5 டிஜிட் வருது. ஸோ இப்படி இங்கே 4 டிஜிட் வருது. இப்படி எத்தனை டிஜிட் வந்தாலும் அதோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர்னு சொல்லும்போது 4, மீட்டர்னு சொல்லும்போது 6 இருக்குது, மில்லிமீட்டருங்கும் போது 4,
மைக்ரோமீட்டர்னு சொல்லும்போது 5. இப்படி இத்தனை டிஜிட்ஸ் இருக்கு. இதை நம்ம எந்த குவாலிட்டியில் எந்த ரூல் படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு we have certain rules. அந்த ரூல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ these are the rules coming under significant figures. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கான ரூல்ஸுங்கிறது வெரி சிம்பிள். ஆனால் ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஒரு ரூலை படித்து அதுக்கான எக்ஸாம்பிளோட பக்கத்தில் போட்டுறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் க்ளோஸ்ஃபுல்லி. ஆல் தி நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோவை தவிர மற்ற எல்லாமே சிக்னிஃபிகண்ட், அது எல்லாமே கவுண்டபிள். ஓகே, அது எந்தெந்த இடத்துல கவுண்டபிள்? ஆல் தி ஜீரோஸ் பிட்வீன் டூ நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் நோ மேட்டர் வேர் த டெசிமல் பாயிண்ட் இஸ் இஃப் அட் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் 101 இந்த இடத்துல ரெண்டு நான் ஜீரோக்கு நடுப்புற ஒரு ஜீரோ வந்தால் அக்செப்டட். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 3. நெக்ஸ்ட், இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1 the zeros on the right of the decimal point, right of the decimal, but left of the first non-zero digit are not significant. இதே எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்குது. இதில் the significant figures are 4. எதனால் 4னா ஃபஸ்ட்டு நான் டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே நாட் கன்சிடரபிள், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோ கன்சிடர். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோ கன்சிடர், ஏன்னா இங்கே ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் நம்பர் இருக்குது. அப்போது விச் இஸ் 4. 1 2 3 4 கரெக்டாக. அடுத்து இப்போ இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா அடுத்த டிஜிட்டில் வரும். த டெர்மினல் ஆர் ட்ரைலிங் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஜீரோ இல்லாமல் இருந்துச்சுன்னா இதில் 1 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். திஸ் 0 and 0 நாட் கன்சிடர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 00 1 2 3 தான். திஸ் நம்பர் வில் நாட் எக்ஸிஸ்ட். இந்த இடத்துல 1 2 3 தீஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ 3 தான். டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய ஜீரோ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிளான்னு கேட்டால் அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. த ட்ரைலிங் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித் ஏ டெசிமல் பாயிண்ட். ஓகே, முன்னாடி வித்தவுட் பார்த்துட்டோம், இப்போ வித் 1.000. ஸோ இந்த இடத்துல நமக்கு 4. ரைட். அடுத்து 3.500 இந்த இடத்துல 4. 0.06900 ஜீரோக்கு, அதாவது டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 2 கிடையாது, பட் ஆஃப்டர் இருக்கக்கூடிய 1 2 3 4. நீங்கள் கேட்கலாம் 1.000ன்னு எழுதுறதுக்கு பேசாமல் 1ன்னு எழுதிட்டு போயிடலாம். 3.500க்கு பதிலாக 3.5ன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். 0.069 எழுதிட்டு போயிடலாம். எதுக்காக இங்கே 2 ஜீரோ? இந்த 2 ஜீரோவும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிசிஷனுக்காக கொடுக்கப்படுறது. கொஸ்டினில் அவங்க 3.500ன்னு கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதை 3.5ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இட் நோட்டிசஸ், இட் இண்டிகேட்ஸ் தி ப்ரிசிஷன் ஆஃப் தி எக்யூப்மெண்ட், இண்டிகேட்ஸ் தி ப்ரிசிஷன் ஆஃப் தி மெஷர்மெண்ட். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அதை பொறுத்து. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வந்தாலும் தட் வில் பி கன்சிடர்ட் அ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதை அவங்க கொஸ்டினில் கொடுக்கும்போது, கொஸ்டினில் கொடுக்கலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஸ்டினில் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா யூ ஹாவ் டு கன்சிடர், டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோவை கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஃபார் அ நம்பர் கிரேட்டர் தென் 1 வித்தவுட் எனி டெசிமல், இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரைலிங் ஜீரோஸ் நாட் ஜீரோ. மோர் தென் 1 10ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம். அப்போ என்ன, த ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது அதோட மாடிஃபைடு வெர்ஷன். நெக்ஸ்ட், ஃபார் எ நம்பர் வித் எ டெசிமல் த ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதே இடத்துல 1.0னா 0 அக்செப்டட், 1.00னா அக்செப்டட், 1.000னாலும் அக்செப்டட். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? திஸ் ஆர் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ப்ளீஸ் மேக் இட், நோட் இட் கேர்ஃபுல்லி. அடுத்து ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ரவுண்டிங் ஆஃப் தி அன்சர்டைன் டிஜிட்ஸ். ரவுண்டிங்கிறத பொறுத்த மட்டும் என்னென்னா, அவங்க கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், வி ஹாவ் டு ரவுண்ட், நம்மளாக ரவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.500 அப்படிங்கிறத 3.5ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா? ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வி கேன் டூ. ஸோ அதுவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங் அப்பான் அன்சர்டனிட்டி ஆஃப் டிஜிட்ஸ் தான். ஓகே. அடுத்து ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் த அன்சர்டனிட்டி, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டருங்கிறது கொஸ்டின் அப்படின்னா 16.2 ப்ளஸ் 1 16.3 அல்லது 16.2
0.1 மைனஸ் பண்ணிங்கன்னா 16.1 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எழுதலாம். ஸோ த கேப் இஸ் நத்திங் பட் 0.1. ஸோ 0.1 டிவைடட் பை 16.2 அதோட பர்சன்டேஜ் நம்ம போடும்போது 0.6 அப்படின்னு நம்ம போடுறோம். அதே போல் தான் 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டருங்கிறது 10.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1% இப்படி நம்ம குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு அவைலபிலிட்டி கிடையாது. பட் எனிஹவ் வி வில் டெல். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ்க்காக நம்ம இதை குறிப்பிடப்படுறது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. வி வில் சால்வ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் டீலிங் வித் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ வாட் யூ மீன் பை டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் லென்த்து மாஸு டைமு இல்லையா. லென்த்தோட யூனிட் மீட்ரு, மாஸோட யூனிட் கிலோகிராமு, டைமோட யூனிட் செகண்ட். இதை லென்த்துனா கேபிட்டல் எல்னும் மாஸுனா கேபிட்டல் எம்னும் டைமுனா டீனும் போடுறது தான் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வேல்யூ இருந்ததுன்னா 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிலோகிராம்ங்கிறது எம், மீட்டருங்கிறது எல் ஸ்கொயர், எஸ்ங்கிறது டி பவர் -2. இதை டிவைடட் பை டி ஸ்கொயர்னு இருக்கிறது இங்கே மேலே வரும்போது டி பவர் -2 அப்படின்னு மாறும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டோட ஃபார்முலாவையும் ஒவ்வொரு ஃபார்முலாவோட யூனிட்டையும் நம்மளோட லென்த்து மாஸ் டயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்கிரைப்டு பை தி டைமென்ஷன்ஸ். அதே மாதிரி தே ஆர் ரெப்ரசன்டட் பை derived யூனிட்ஸ் இல்லைனா சம்டைம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸை வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் நமக்கு என்னென்ன முக்கியமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னா லென்த் எல், மாஸ் எம், டைம் டி, எலக்ட்ரிக் கரண்ட் ஏ, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கே ஃபார் கெல்வின், லூமினஸ் இன்டென்சிட்டி சிடி ஃபார் கேண்டலா, அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், மாலிகுலார் வெயிட் அது சொல்கிறோம் இல்லையா, அந்த மாலிகுலாருக்கு சொல்கிறக்கூடியது மோல் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ தே ஆர் தி பவர்ஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் எது இருந்துச்சுனாலும் டு ரெப்ரசன்ட் தி குவான்டிட்டி. நோட் தட் தி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ரவுண்ட் எ குவான்டிட்டி மீன்ஸ் தட் தே ஆர் டீலிங் வித் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியோட மாஸ், லென்த், டைம் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலாவை ரீடிஃபைன் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see in the next slide. Okay, as we mentioned earlier, dimensional formula and dimensional equations பற்றி பார்க்குறோன்னு சொல்கிறோம். The expression which shows how and which of the base quantities represent the dimensions of a physical quantity is called dimensional formula. ஸோ அந்த ஃபார்முலாங்கிறது எதுனா பேஸ் குவான்டிட்டிஸ் அதில் எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் நத்திங் பட் மீட்டர் கியூபுங்கிறது மட்டும்தான் தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது, லென்த்துன்னு பார்த்தா எல் கியூபு, டைம்னு பார்த்தா கிடையாது. ஸோ இட் ஆக்சுவலி ஷோஸ் திஸ் வால்யூம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்டு டைம். இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி மீட்டர், இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு the volume of v அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டி which is nothing but meter per second. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாஸோட வேல்யூ 0, லென்த்தோட வேல்யூ 1, டீயோட வேல்யூ பவர் -1. ஏன்னா இங்கே L/T, L power T power -1. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் டிபெண்டிங் அப்பான் லென்த் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். ஸோ which means checking the dimensional consistency of equations. If an equation fails this consistency test, it is proved wrong, but if it passes, it is not proved right. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்குறோன்னா இந்த கன்சிஸ்டன்சியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். சஸ் a dimensionally correct equation need not be actually an exact equation, but dimensionally wrong or inconsistent equation must be wrong. இப்போ என்னென்னா LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா திஸ் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறோம். இது நம்ம சால்வ் பண்ணுறதுனால ஒன்ஸ் இப்போ LHS அண்ட் RHS ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பிரஷன் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு வகை. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாகவும் இருக்கலாம், அல்லது திஸ் ஒன் இஸ் கரெக்ட், திஸ் ஒன் இஸ் ராங்.
இந்த ஆர்டர்லையும் இருக்கலாம். இதெல்லாம் எதற்காகனா சம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸையும் இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈக்குவேஷன், இந்த ½ mv²ங்கிறது mgh நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். எங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன் கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவேஷனும் ஈக்குவல் தானா அப்படிங்கிறது இங்கே இட் இஸ் ஃபார் டிஸ்கஷன் கிடையாது. இது எந்த கண்டிஷனில் இது அப்படி சொல்கிறாங்கங்கிறது நமக்கு கொடுக்கப்படலை. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது ரெண்டும் கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் யூஸிங் திஸ் LHS ஈக்குவல் டு RHS மெத்தட். ஸோ கண்டுபிடிப்போம். மாஸ் இஸ் நத்திங் பட் கிலோகிராம் கேபிட்டல் M, V இஸ் நத்திங் பட் மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்டுங்கிறது LT⁻⁻1. அது வியை ஸ்கொயர் பண்ணோம்னா L² T⁻⁻2. ஓகே, L² T⁻⁻2ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. எம்மோட வேல்யூ மாசு, G இஸ் நத்திங் பட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா LT⁻⁻2. அதே போல் ஹெச்ங்கிறது நத்திங் பட் ஹைட், ஹைட்டோட யூனிட்டு மீட்ரு L. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா M L × L L² T⁻⁻2. ஸோ டைமென்ஷன்லி இது ரெண்டும் கரெக்டு. பட் ஈக்குவேஷன் படி பார்த்தா இது சரியாக தப்பாங்கிறது we don't know about that. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா we will solve in the video. Okay.